வணக்கம்மா. வணக்கம்ண்ணா. உங்களுடைய பேரு? என் பேர் கமலவாணி. கேப்டன் நினைவிடத்துக்கு வந்திருக்கீங்க. எங்க இருந்து வரீங்க? நம்ம மலேசியால இருந்து வரோம். மலேசியால இருந்து? நம்ம மலேசியால இருந்து வந்து ஒரு 10 days ஆயிருச்சு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ளைட்டு, அதனால ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னுக்கு நம்ம ஐயாவை பார்த்துட்டு போனோன்னு அது ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்கு அவரு நம்மள. அதனால வந்து அவரோட ஆசீர்வாதம் அவர் இல்லைன்னா கூட அவர் நினைவிடத்துல வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ கிளம்புறோம். கேப்டன் ஐயா முன்னாடியே நீங்க வந்து இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா? அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு. நாங்களே வந்து லாஸ்ட் இயர் தான் நாங்கள் 10ஆம் மாதம் தான் வந்தோம். அந்த டைம் வந்து ஐயா ரொம்ப உடல்நிலை சரியாமல் இருந்தார். ஸோ பார்க்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் அவர் இழப்பு வந்து பெரிய ஆழ்ந்த அனுபவங்கள். ஆனால் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இப்போ அவரோட நினைவு இடத்துல வந்து நாங்கள் கால் வச்சது அது பெரிய ஒரு அவரோட ஆசீர்வாதம் மூலமாக தான் நாங்கள் இந்த இடம் எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சென்னையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய சமாதிகள் இருக்கு. ஆமா, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா அம்மா சமாதி, கலைஞர் ஐயா சமாதி, அண்ணா சமாதின்னு இருக்கு. அங்கெல்லாம் போனீங்களா? நாங்கள் போயிட்டு வந்துட்டோம்ண்ணா. அங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் அவரோட சமாதிக்குன்னு வரணும்னு எங்களுக்கு அந்த ஒரு இது இல்லை. ஐயாவை நாங்கள் நேரடியாக பார்க்க முடியாமல் இந்த மாதிரி நிலைமையில பார்க்கறதா இருந்துச்சு. அது ஒரு வருத்தம். ஆனால் இருந்தாலும் அவரோட ஆசீர்வாதம் மூலமாக நாங்கள் இப்போ வந்து அவரை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். படத்தில் இருந்தாலும் அவரோட நினைவுகளோட அங்கே வந்து நாங்கள் அவரை பார்த்துட்டோம். இங்க வரக்கூடிய நிறைய பேர் சொல்றாங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கு உள்ள. ஆமா, கண்டிப்பா. ஏதாவது அப்படி தெரிஞ்சுதா? ஐயாவோட பூக்கள் எடுத்து நம்ம போடும் போது அந்த ஒரு வைப்ரேஷன் என்னன்னா, அவரு நம்மளை விட்டு எங்கேயும் போகல, நம்ம அருகாமையில தான் இருக்காருன்னு அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கு. எல்லாமே நல்லவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஐயா பக்கத்திலே துணையா இருப்பாரு சொல்றாரு. கடவுள் தான் துணையா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் என்னைக்கும் நம்ம பக்கத்திலே துணையா இருப்பாங்கன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி உள்ள பாதங்களை தொடும்போது வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னா. நீங்க மலேசியால இருந்து வந்து ஐயா பார்க்க வந்திருக்கீங்க. அதனால அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்னு நான் கேட்கிறேன். ஆமா, இது வந்து நம்ம வந்து அந்த மலர்களை தூவும் போது ஐயா எடுத்து கையெடுத்து கும்பிட்டோன்னா ஐயா நமக்காக வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. ஓகே, உங்களுக்கு இப்போ ஹாப்பியா இருக்கா? அதாவது இன்னைக்கு ஃளைட் 11 மணிக்கா? ஆமா, எஸ், 11 மணிக்கு ஃளைட். இருந்தாலும் எங்களால பார்க்க முடியல, ஐயாவோட இதை பார்க்க முடியாத அந்த ஒரு எண்ணத்துல இருந்தேன். ஆனா வந்து லாஸ்டா நாங்க போறதுக்கு முன்னுக்காச்சும் அவரை வந்து நாங்க பார்த்துட்டோம். அது ஒரு ஹாப்பியா இருக்கு, மன மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் அவரு இருந்து ஆசீர்வாதம் படுத்துற இந்த தெய்வங்களா இருந்து ஆசீர்வாதம் படுத்துறாரு. அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன். தேங்க்யூமா. உங்க பேரு? என் பேர் கமலவாணி. தேங்க்யூ. கலெக்டர்ல இருந்து வரோம். விஜயகாந்த் சார் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவரை பற்றி எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும் சார். ரொம்ப எல்லாருக்கும் நல்லதை செஞ்சார். எல்லாம் நல்ல மனசு, நல்ல குணம். அவரை பற்றி ரொம்ப எங்களுக்கு ரொம்ப அவர் இறந்ததுலேருந்து ரொம்ப வருத்தமான சூழ்நிலை ஆகிப்போச்சு சார். அதுக்காக அடிக்கடி நாங்களும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம் சார். அடிக்கடினா இது வரைக்கும் எத்தனை முறை வந்திருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 4 தடவை வந்துக்கிறேன் சார். 4 தடவை வந்துக்கிறோம். அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தால் இன்னும் நல்லதை செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் இல்லை, இருக்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சுன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். அதாவது அது இருக்கும்போது யாருமே கண்டுக்கல. அவருக்கு என்னன்றது எங்களுக்கு தெரியுது. ரொம்ப மன வருத்தமான சூழ்நிலையை நாங்கள் வேதனைப்படுறோம் சார். தங்கமான குணம் உள்ளவர் சார். அவர் அடிக்கடி அவர் பார்க்கணுன்ற ஆர்வத்தோடு நாங்கள் இது பண்ணிகிட்டு இருப்போம். நாங்கள் வந்து சேராட்டா தொழிலில் இருக்கிறோம் சார். அந்த தொழிலுக்கெல்லாம் வந்து ஒரு உதவி பண்ணுன்ற எண்ணத்தோடு அவர் ரொம்ப எங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து ஆதரவு பண்ணார் சார். ஒரு 75 நாளைக்கு மேலே வந்து இங்கே மக்கள் கூட்டம் வந்துட்டு இருக்கு. இன்னும் கூட்டம் குறையில வர மக்களுக்கு வந்து அன்னதானம் வந்து அவங்களும் வந்து நிறுத்தவே இல்லை சார். உணவு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து இங்கே உணவு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்குறோம் சார், சாப்பிட்ருக்குறோம். நாங்கள் வந்து நிறைய அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே தான் இங்கே பக்கத்தில் தானே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் சார். சேராட்டா ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அடிக்கடி வர மக்களையும் இங்கே வந்து எங்களை மெரிச்சிட்டு போகிற ஒரு எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப வேதனையாக இருக்குது சார். அவர் இல்லையே, அவ்வளோ சீக்கிரம் போயிட்டாருன்ற ஒரு வேதனை எங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் சார். மக்கள் நிறைய பேர் எல்லாம் கோயிலுக்கு போவாத இங்கே கேப்டன் நினைவிடத்து வந்து கோயிலாக பார்த்து வந்துட்டு போகிறாங்க சாமி. ஆமாம் சார், கோயிலுக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு கூட இங்கே வந்து பார்த்துட்டு போகணுன்ற எண்ணத்தோடு நாங்கள் வந்து பார்க்குறோம் சார். அடிக்கடி
கோயிலுக்கு போறான் கிடைக்கிற திருப்தியோட இங்க வந்தா இங்க திருப்தி வந்து அதை விட திருப்தி கிடைக்குது. மக்கள் வந்து பாக்குறவங்க வந்து போறவங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்குது. அவங்கள பாக்குறதுக்கு இந்த வேதனை வந்து ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, சந்தோஷமும் இருக்கு, வேதனையாவும் இருக்கு சார். எது சந்தோஷமா இருக்கு, எது வேதனையா இருக்கு? அவரு இல்லைன்றது வேதனையா இருக்கு. இப்ப மக்களை வந்து பாக்குறது வந்து மக்கள் வந்து எல்லாரும் வந்து அவ்வளவு கருணையோ உள்ளத்தோட அவர் இருந்ததுனால எல்லாரும் வந்து பாக்குறதுனால வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு சார். இவ்வளவு அவர் இறந்த பிறகு இவ்வளவு ஒரு மரியாதை அவருக்கு எல்லா மனசுலயும் இருக்குதுன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதை பாக்குறதுக்கு சார். ஆனா இல்லைன்ற வருத்தம் ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் மக்கள்லாம் வந்து சாமி மாதிரி அவரை சுத்தி சுத்தி எல்லாரும் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போறதுனால வந்து அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். நீங்க இந்த இடத்த சமாதியா பாக்குறீங்களா, கோயிலா பாக்குறீங்களா? கோயிலா பாக்குறோம் சார். நாங்க கோயிலா தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் சார், சமாதியா பார்க்கல சார். உண்மையிலேயே அந்த மாதிரி எண்ணமே வரல சார் எங்களுக்கு. கோயிலை வந்து பார்த்துட்டு போற மாதிரி நாங்க கோயிலை வந்து பார்த்துட்டு போற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம் சார். தேமுதிகவுக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம் சார், கண்டிப்பா போடுவோம். இல்ல கேப்டன் இல்ல இனிமே இந்த கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? போடுவீங்களா? அவங்களும் அந்த மனப்பான்மை இல்லாம அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்கன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. நாங்க அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம் சார். வந்து தேமுதிக வந்து எந்த கட்சியோட கூட்டணி வச்சா நீங்க ஓட்டு போடுவீங்க? அந்த எந்த கட்சியோட வச்சா ஓட்டு போடுற எண்ணம் இன்னும் மனசுல பதியல. ஆனா இதுக்குதான் அவர் முகத்துக்காக அவர் எந்த சூழ்நிலை அவருடைய அணுகுமுறை இருந்தாலும் அவருக்கு செய்யணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கு சார். எந்த கட்சியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு நீங்க விருப்பப்படுறீங்க? அது மனசுல என்ன எனக்கு அதாவது தெரியப்படல சார். ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி இந்த மூணுல யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? அதை வந்து அரசியலாக்க வேணாம் சார். அது அவருக்காக பண்ணுவோம். நாங்க சொன்னா அவங்க கூட வச்சுக்கோங்களேன். என்ன அதெல்லாம் அப்படி இல்ல, மக்களுடைய கருத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல சார், அரசியல் இதெல்லாம் நாங்க பேசவில்லை சார். இது அரசியல் கிடையாதுங்க, நம்மளோட ஒப்பீனியன். என்னன்னு கேட்டீங்களா, ஒப்பிதல் கேட்கறாங்க. அது இந்த சீமானுடைய கொள்கை கூட எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு சார். எனக்கு சீமான் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். ஆமா, ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த கொள்கை வந்து பிடிச்சிருக்கு சார். அவங்க வந்து ஏழைங்களுக்காக அவரும் கஷ்டப்படுற ஒரு அணுகுமுறையை பண்ணிட்டு இருக்கிறாருன்ற ஒரு தெளிவு எங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கு சார். இருக்கிற கவர்மெண்ட் இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்குலாம் பெண்களுக்குலாம் மாதம் 1000 ரூபாய்லாம் கொடுத்துருக்காங்க. சீமான் வந்து இது வரைக்கும் எந்த மக்களுக்கும் நல்லது செஞ்சாங்கன்னு தெரியல. நல்லது செஞ்சத மாதிரி தெரியல. இவங்க வந்து மாத்தி மாத்தி பண்றாங்க, பண்ணலன்னு சொல்ல, நல்லது பண்றாங்க. இருந்தாலும் இவங்க வரவங்க கொஞ்சம் இன்னும் நல்லது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை தெரியுது. அவர் வந்தாதான் செய்வார், சீமான் வந்தாதான் செய்வார். இப்போ வந்து அவர் ஆட்சியில் எதுவுமே இல்லை இல்லையா? எதுல அந்த மைக் கொடுங்க. சீமா வந்து அவர் ஆட்சியில் எதுவுமே என்ன பண்ணல, சாதிக்கல எதுவுமே. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து கலைஞர் எல்லாமே சாதிச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட இருந்து நிறையா பிடுங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் பணத்தில் வாழல, நம்ம பணத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க. அப்படின்னு போது சீமா வந்து அரசியலுக்கு வந்தால் தான் அவரும் செய்வார். சரிங்களா? இப்போ வந்து கேப்டன் அந்த மாதிரி உயிரோடு இருந்தால் அவருக்கு பண்ணுவாங்க. இப்போ கேப்டன் இருக்கக்குள்ள ரெட்டாலையிலேருந்து ஜெயித்தார். அதே போல் இப்போ அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு அது உயிரோடு இருக்குள்ள ஜெயித்த மாதிரி இப்பயும் பண்ணி உயிரோடு இருந்திருந்தாருன்னா மக்கள் அதை வந்து அப்போ அவருக்கு உணர்ச்சி தரல. அந்த கட்சியிலேருந்து அவருக்கு கொண்டு வர முடியல அவரால். அதுதான் முன்ன தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ அவர் செத்த பார்த்து கேப்டனுக்கு அது பண்ணணும், இது பண்ணாரு, அது செஞ்சாரு அப்படின்றதுல ஒண்ணுமே பிரயோஜனம். இந்த மக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உயிரோட இருக்கும்போது கொண்டாட மாட்டேங்கிறாங்க, மனசுனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, செத்ததுக்கு அப்புறம் கோயில் கட்டி கொண்டாடுறாங்க இல்லையா? அததான் சொல்றேன். அவ்வளவு இதாக கொண்டாடுறாங்க. அது ஒரு பக்கத்துல வேதனையா இருக்கு சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். கருத்து